ஃப்ரெண்ட்ஸ் எம்டிடி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா டைனி ஃபுட்ஸ் பண்ண போகிறோம். அதோட மெயின் டிஷ் என்னென்னா தேவாலி பெஹிங்கன். இதுக்கு இதோட சைடு நார்த் இந்தியன் டிஷ். இதோட சைடு டிஷ் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை. வாங்க சமைக்கிறது பார்க்கலாம். என்ன தேவன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர், வெங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாத்தூள், அடுத்து சீரகம், எண்ணெய், கருவேப்பிலை, புதினா, அடுத்து கத்திரிக்காவும் காஞ்ச மிளகாய் தான். அடுத்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பார்த்துடலாம். அதுக்கு காஞ்ச மிளகாத்தூள், அடுத்து பெப்பர், அடுத்து உருளைக்கிழங்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா எங்கள் 2 கசின்ஸ் தான். அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸ்டார் கேர்ள்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் லட்சு. நான் தான் மகாஸ்ரீ. வாங்க சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையானது காஞ்ச மிளகாத்தூள், உப்பு தான். உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இது போதும். நம்ம இப்படி எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம இப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னொரு எடுத்து போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம திருப்பி போடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி முன்னாடி போட்டுக்கலாம். போடாச்சு. அடுத்து திரும்ப போட்டுக்கலாம். வச்சுக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் எடுத்து ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கல் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம சீரகமும் போட்டாச்சு. நம்ம இந்த பச்சை மிளகாவை அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் படகு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வறுத்தாச்சு. நம்ம இப்போ காஞ்ச மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம தயிர் எடுத்து கத்திரிக்காக ஊற்றிடலாம். பற்றி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்துக்கலாம். இப்போ இதே கடாவிலே பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். மசாலா போட்டுக்கலாம்.
போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஃப்ரை பண்ணி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மாடு மிளகுத்தூள் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிடலாம். இதுக்கு நான் யார் கூப்பிட போறேன்? என்னோட கசின் தான் கூப்பிட போறேன். அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு தடவை நான் என்ன சமைச்சுன்னு காட்டு. ஃபஸ்ட்டு நம்ம தாய் வாலி பேகிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்து வந்து ரைஸ். இது நம்ம வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கசினுக்கு வந்து கொடுத்துடலாம். ரொம்ப கொதிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 2 தட்டு எடுத்துக்கலாம். வந்து நம்ம குழம்பு வந்து அவங்க கொடுத்துருவோம். குழம்பு வச்சு அடுத்து வந்து தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருக்குன்னு தெரியல. சூப்பர். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க guys. எப்படி இருக்குன்னு தெரியல. நானே என்ன சாப்பிடல. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா வறுத்து இருக்கு. அதனால ரொம்ப சூப்பராக இருக்கு. அது வேணா இந்த பிரிஞ்சால் சூப்பராக இருக்கு. இதுலேயே இவங்களுக்கு டேஸ்ட் கொடுத்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரிஞ்சாலோட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உருளைக்கிழங்கும் சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். A few moments later. இன்னும் கொஞ்சம் அள்ளி போடுங்கப்பா. நீ என்ன பண்றீங்க? சாப்பிடும் செம்மையா இருக்கு.